விண்டோஸ் லோட் ஆனோடனே நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, பர்சனலைஸ். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸ். இதில் போய்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தீம்ஸ். இங்கே உங்களோட டெஸ்க்டாப் ஐகான்ஸ். என்னென்ன ஐகான் உங்களுக்கு வேணுமோ, கம்ப்யூட்டர், யூசர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெஸ்க்டாப்பில் ஐகான்ஸ் வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்களுக்கு வேணுன்னா வியூவில் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் ஐக்கானில் ரைட் கிளிக் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக கிராஃபிக்ஸ் லோட் ஆகி வருது. நெட்டு கனெக்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். நெட்டு கனெக்டில் இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக தான் அப்டேட் பண்ணணும். நெட்டு கனெக்டே வச்சுக்கோங்க. ஸோ இதில் வியூவில் போய்ட்டு நீங்கள் ஸ்மால் ஐக்கான் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் சிங்க்ரனைஸ் ஆகி ஆக்டிவேட் ஆகிரும் விண்டோஸ். ஒரு வேளை வந்துட்டு ஆக்டிவேட் ஆகலை, கீ கேட்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கீ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷனில் போய்ட்டு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், த சேஞ்ச் ப்ராடக்ட் ஆர் அப்கிரேட் யுவர் எடிஷன் ஃபார் விண்டோஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம இது ஒரிஜினல் ஆப்ரேட்டிங்னால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட்வேர் சிங்க்ரனைஸ் ஆகி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சில நேரம் வந்து எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி காட்டுதுன்னா நீங்கள் இங்கே போய்ட்டு சேஞ்ச் ப்ராடக்ட் கீ கொடுத்துட்டு உங்களோட லைசன்ஸ் கீயை இங்கே டைப் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது விண்டோஸ் ஆக்டிவேஷன். சரி, ரெண்டாவது விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா, ரன் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் கீ ஆர் கண்ட்ரோல் பேனல் மிக மிக முக்கியமான விஷயம் இது. இதில் கேட்டகரியில் போய்ட்டு ஸ்மால் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க. இதில் விண்டோஸ் ஃபயர்வால். இந்த விண்டோஸ் ஃபயர்வால் வந்து கம்பல்சரி ஆஃப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஆப்ஸை பிளாக் பண்ணாது. ஆஃப், ப்ரைவேட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிக்கங்க. ஸோ பேக் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் செக்யூரிட்டி செட்டிங்ஸ். இங்கேயும் போய்ட்டு உங்கள் செக்யூரிட்டி என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஸோ வேணும்னா டிக்கில் வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் சிஸ்டம் ப்ராசஸிங்கிலேருந்து தவிர்க்கப்படும். அதனால் உங்கள் சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் அடியாகாது. ஸோ எதாக இருந்தாலும் மேனுவலாகவே பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கில் வைக்கும்போது உங்களோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் அது கம்மி பண்ணும். இங்கேயும் வந்து யூசர் கண்ட்ரோல் ஹையாக இருக்குது, நீங்கள் லோ பண்ணிக்க. எவ்ரி ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் கேட்காது. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஓப்பனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு விண்டோஸ் அப்டேட் அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்டேட் ஆகும்போது உங்கள் சிஸ்டம் பயங்கர ஸ்லோவாயிரும். ஸோ எனக்கு வந்து நான் தேவைங்கிறப்ப பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்டேட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பேனலில் தான். இதில் சர்வீசஸ் இதில் போனீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் விண்டோஸ் வாங்க. இதில் விண்டோஸ் அப்டேட் இதை வந்து ஸ்டாப் சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஸ்டார்ட் அப் டைப்பில் மேனுவலில் போய்ட்டு டிசேபிள் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. ஸோ லாக் ஆன்லேயே அங்கெல்லாம் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆப்ஷன் வந்து நோ ஆக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துருங்க. ஸோ விண்டோஸ் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிரும் சர்வீஸ். சரி, எனக்கு அப்டேட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கே மறுபடியும் கண்ட்ரோல் பேனலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இதே தான் ஸ்டெப்பு. கண்ட்ரோல் பேனல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், சர்வீசஸ், மறுபடியும் இங்கே வந்துட்டு விண்டோஸ் அப்டேட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டார்ட் எனபிள் ஆகிரும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு அப்டேட் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அன்னெசரியாக அப்டேட் ஆகும்போது உங்களோட வேலை பாதிக்காது, உங்களோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் அடியாகாது. அப்பப்போ நீங்கள் இதை செக் பண்ணிங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில், ஒர்க் இல்லாத டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு விண்டோஸ் அப்டேட் இதை கிளிக் பண்ணிட்டு செக் ஃபார் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஏதாவது இருந்தால் அப்டேட் ஆகிக்கும். ஸோ நீங்கள்
மேனுவலாக அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட ஒர்க்கு இல்லாத டைமில். ஸோ உங்களோட ஒர்க்கு பாதிக்காது, உங்கள் சிஸ்டமும் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக இதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் கூகுள் குரோம், அடோப் ரீடர் இந்த மாதிரி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாஃப்ட்வேராக நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், விண்டோஸ் லோட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பர்சனலைஸ் போய்ட்டு லாக் ஸ்க்ரீன், இந்த லாக் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா லாக் ஆகும், ஸ்க்ரீன் சேவர் முடிப்போம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனி டைம் ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி லாக் ஸ்க்ரீன் வந்து இந்த ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் டைம் அவுட்டில் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெவர் வேண்டாம்னா நெவர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் ஆப்ஷன் இங்கே இருக்குது, இங்கேயே நெவர் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னமும் தெளிவாக ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா பர்சனலைஸில் போய்ட்டு லாக்ஸில் போய்ட்டு கீழே ஸ்க்ரீன் சேவர் அண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இங்கே போனீங்கன்னா இதுலேயும் போய்ட்டு பவர் சேஞ்சஸில் போய்ட்டு நீங்கள் இந்த பேலன்ஸ் ரெக்கமெண்டடில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் போய்ட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் ஒரே ஆப்ஷன் தான், இது இன்டர்னலாக உள்ளே போய் பார்க்குறது. இங்கே வந்து நீங்கள் ஏதாவது வால்பேப்பர் வைக்கணும், தீம்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செட் பண்ணிவிட்டு உங்கள் நேம்லாம் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் நேம் டைப் பண்ணால் ஸ்க்ரீன் சேவர் மோடுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் சேவர் மோடு போகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் சேவர் மோடு உங்களுக்கு 1 ஹவரில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சேவர் 1 மினிட்ஸில் நீங்கள் எத்தனை மினிட்ஸில் எங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர் வேணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் லைவ்லேயே இருக்கும். அதில் நீங்கள் வேணுன்னா அங்கேயே கூட ப்ரீவியூ பார்த்துக்கலாம், எப்படி உங்களுக்கு வியூ ஆகுது அப்படின்னு. நீங்கள் இந்த இப்போ தெரிகிற இப்போ யூஸ் பண்ணுறது யூஸ்வலாகவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, விண்டோஸ்